Hi butterflies, welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஸோ போன பாட்டில் வந்து டேங்கும் ஜங்குக்கும் ஃபைனலாக கப்பல்ஸ் ஆன மாதிரி பார்த்துருப்போம். அவங்களோட ரேசிங் சீன் வரைக்கும் முடிச்சு விட்ருப்போம். போன பாட்டில் வந்து எண்ட் பண்ணியிருப்போம்டா. ஸோ அதுலேருந்து கண்டினியூ தான். ஸோ டேக்குக்கு டேட் பண்ணி 6 மந்த் ஆயிடுச்சு. நம்ம டேங்கும் வந்து காலேஜ் போகிறப்ப ஜங்குக்கு தான் போய் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்பலாம் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அதே மாதிரி டேங்க்கும் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நல்ல சர்க்கிள் வந்திருக்கும். நம்ம ஜிம்மின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல் தான்டா ஒரு 11th கிட்ட தான் படிக்கிறாங்க. அவங்களும் அப்பப்போ வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வருவாங்க. பட் ஆனால் ரொம்பலாம் க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. சுகா கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி டேங் பார்த்தோம்னா ஜங்குக்கோட ஃபேமிலி கூட எல்லாரு கூடயும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. நாம்ஜூன் மட்டும் கொஞ்சம் பார்க்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி யூஜினும் கொஞ்சம் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான்டா பேசுவாங்க. என்ன நம்ம ஜிம்மின் வந்து கொஞ்சம் சின்ன பையன்றனால தான் நம்ம சுகா வந்து விட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இருக்கக்கூடாது, அவன் படிக்கணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா எந்நேரம் வேறு மாதிரி இருக்கும் கதையே. ஸோ ஸோ வழக்கம் போல தான்டா நம்ம டேங் தான் ஜங்குக்கு சாப்பாடு சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மின் சும்மா தான் வீட்டில் இருப்பாங்க, ஃபோன் நோண்டிக்கிட்டு. இன்னைக்கு வந்து லீவு டைம் தான், சாட்டர்டே தான். ஏய் ஜிம்மின், எனக்கு கூட இன்னைக்கு துணைக்கு வரியா? என்னடா அது புதுசு என்னை துணைக்கு கூப்பிடுற? என்னைக்குமே என்னை கூப்பிட மாட்டியே என்ன? ஆ என்னெல்லாம் ட்ராப்பில் விழ வைக்கணும்னு நினைக்காதடா, உனக்கு அவ்வளோ புத்தி கிடையாது. அப்படி இல்லை, சுகா அண்ணா தான் உன்கிட்ட ஏதோ பர்சனலாக பேசணும்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். பட் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா நீ வர வேணாம், நீ டைரெக்டாக சொல்லிடு. ஏய் நான் உன் தம்பிடா, எனக்கு பிடிக்கலன்னா இன்ன வரைக்கும் ஒருத்தவங்களை என் கிட்ட வர விட்டுருக்க மாட்டேன். நான் 11வது தான் படிக்கிறேன், அதுக்குன்னு எனக்கு என்ன வேணும்னு தெரியாமலாம் இல்லை, உன்னைய மாதிரி கிடையாது. ஹே என்ன, நீ வர வர நான் உன்னோட அண்ணன்றதே மறந்துட்டேன். அது சரி அண்ணன் பயலே, சரி கிளம்பு, நானும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே போயிடுவாங்கடா. நம்ம ஜிம்மின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக தான் போயிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு 2 பேரும் வெளியே தாண்டா போவாங்க. அவங்க அம்மாவுக்கும் தெரியும். சரி ஆனால் அவங்க வந்து ஜங்குக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன், பொறுப்பான பையன்றனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே வந்து இன்னும் அவங்களோட ஒரு லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. அதாவது இந்த பாண்டிங் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க பயப்படுறதில்ல. அதே மாதிரி தான் சுகாவும் வந்து ஜிமினை வந்து ஒரு குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிக்குன்றதுக்காக ஒரு 11வது படிக்கிறன்ட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற கூடாது அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு மோஸ்ட்லி படிப்பில் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது. நம்ம பசங்கள இப்படி அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் இல்லாம, அவங்க 2 பேரும் ஒரு சேஃபான இடத்துல இருந்தா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ டைரக்ட்டா நம்ம டியாங்கும், ஜிம்மினும் தான்டா நம்ம செட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ வழக்கம் போல ஜங்குக்கு, சுகா, மின்யூஜ், ஃபிலிக்ஸு, ஜாக் 5 பேர் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு சீட்டு தான்டா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டியாங் தான் ஒரு மாரி கோவமா நிண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேய் மச்சான், ஜோக்கர போடாதடா, எனக்கு வெறும் 4 ஜோக்கர் சேர்த்து வச்சுட்டேன் பாரேன். டேய் நாயே மின்யூஜ், இருக்கிறதே 4 ஜோக்கர் தான் சீட்டு கட்டல. அப்படியா மச்சான், அப்ப ஏன் பக்கத்தில் ஒரு ஜோக்கர் உக்காந்துருக்கு அப்படின்ட்டுவாங்க. ஜாக்கு செம்ம கோவமா பார்ப்பாங்க. டேய் வந்தேன்னா உனக்கு கொன்றுவேன்டா அப்படின்னு செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சுகாலாம் ரொம்ப ரொம்ப அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளாடுற மாதிரி இருக்கும். டேய் ஷார்ப்பு, இது சும்மா விளாடுறது தான்டா, ஏன்டா இதுக்கு மண்டே எவ்வளோ ஓட்டுற? டேய் எவன்டா அவன் சீட்டு கட்டிய மாற்றினது? உன்கிட்ட 4 ஜோக்கர் இருக்குன்னா என்கிட்ட எப்போ ஒரு ஜோக்கர் வந்துச்சு? என்னடா சொல்கிற நீ? பக்கத்தில் இருக்க ஜங்குக்க சொல்கிறியா என்ன? ஏய் மின்னிச்சு, ஏய் சாரி பிளாக்கு, எப்படா ஜோக்கர் எக்ஸ்ட்ரா வந்துச்சு? கார்டை யாரும் மாற்றலையே. ஏ பேபி, என்ன பண்ண, 2 காரையும் சேர்த்து தள்ளி போட்டு வந்துட்டியா என்ன? அதெல்லாம் தெரியாது, போகும்போது கார்டு கீழே சிந்தி கிடந்துச்சு, அப்படியே மொத்தமாக போட்டு பிறக்கி வந்துட்டேன். அதுதான் 100 கார்டு இருக்கா? என்ன ஜாக்கு சொல்கிற? போடும்போது போட்டுக்கிட்டே இருந்தேன், 54 கார்டுன்றதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்டுவாங்க. எல்லாரும் செம்ம டென்ஷனாக அந்த கார்டை தாண்டா கீழே தூக்கி போடுவாங்க. டேய் இது தெரியாமல் 1/2 மணி நேரமாக அந்த ரவுண்டை விளாண்டுக்கிட்டு இருக்கோம்டா, ஆனால் யாருக்கும் போர் அடிக்கலைல்ல. டேய் ஜாக்கு, உன்னை நியூ ஃபிலிக்ஸு, உன்னை கொல்ல போகிறேன்டா.
அதுக்கு முன்னாடி நான் உங்கள கொல்லப் போறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன், இந்த மாரி செட்லலாம் கார்டு விளையாடக்கூடாது. அதுவும் இல்லாம ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சவுண்டு கேட்கும். நம்ம ஜங்குக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு அந்த ஸ்மோக்க தான்டா நம்ம மின்யூஸோட வாயில வச்சுருவாங்க. நம்ம மின்யூஸ்ல "டேய் இப்ப நான் என்னடா பண்ணேன்னு" தான் பார்ப்பாங்க. "ஏய் குல்ஃபி நான் இல்லடா, இவன் தான். அந்த கார்டு எடுக்கும்போது சும்மா என் கையில குடுத்தான் அவ்வளோதான்." "ஓ! கையில குடுத்தது தான் வாய்க்கு போச்சா மிஸ்டர் ஜங்குக்?" அது வந்து சரி நீ என்ன அந்த பக்கம்? சாட்டர்டேனா உங்க அப்பா இன்னைக்கு என்னமோ வீட்ல இருக்கியாண்ட? எங்க அப்பா வெளுக்கலைன்னா உனக்கு தூக்கம் வராது. அவரு இன்னைக்கு ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அதான் அம்மா அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு வர சொன்னாங்க. ஹே! நல்ல மாமியார்ரா உங்களுக்கு கிடைச்சது. டேய் ஜாக்கு வாய மூட்டு போடா. சரி ரைட்டு. 3 கப்பிள்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? அப்படின்ட்டு ஜாக் அங்கேருந்து போயிருவாங்கடா. நம்ம ஜிம்மின்னு தான் மொறச்சு பார்ப்பாங்க. இப்ப எதுக்கு தெய்வம் என்ன மொறச்சு பார்க்குற? ஆளு தான் தம்மாதுண்டு. பண்றதெல்லாம் நல்லா ரவுடி வேலை தான். ஏய்! என்னா? உன்னை கொன்றுவேன். பேசாம வெளிய போடா. இதோ பார்றா! இது என் செட்டு. என் செட்டுக்கு வந்துட்டு என்ன வெளிய போ சொல்றியா? அப்படிதான் சொல்லுவேன். ஏய் பூனை! இப்ப இவன வெளிய போ சொல்றியா? இல்ல நான் போவா? டேய் மச்சான்! ஏய் தெரியும்டா. ஆள் வந்துட்டா எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னு. நீங்களே என்ன பிடிச்சி வெளிய தள்ளுறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். போயிட்டு வரவா? நாளைக்கு இவங்கெல்லாம் விட்டுட்டு போனா ஃப்ரெண்டுன்னு என்னைய தேடி தானே வருவீங்க. அப்போ வச்சுக்கிறேன். அப்படின்ட்டு நம்ம ஜாக் அங்கேருந்து போயிருவாங்கடா. சோதனை மேல் சோதனைன்னு பாட்டு பாடிக்கிட்டு. நம்ம மினோஜும், ஃபிலிக்ஸும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. சரி இவங்க கொஞ்சம் தனியா இருக்கட்டும். ஏன்னா இவங்க வந்து இங்கே தான் தனியா இருக்க முடியும்ன்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக் தான்டா, டேங்க தான் டக்குன்னு வந்து அவங்களுக்கும் ஒரு பர்சனல் பிளேஸ் மாரி இருக்கும். அங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஜிம்மின்னு ஃபாலோ தான் பண்ண போவாங்க. பட் அதுக்குள்ளேயும் சுகா புடிச்சுருவாங்க. "நீ எங்க போற?" "அண்ணன்ட்ட போறேன்." "உனக்கு என்னடா?" "ஏய் அவங்க கப்பிள்ஸு தனியா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சின்ன பையன் வா நம்ம வெளிய போய் நிப்போம்." "எதுக்கு?" "ஏய் யாராச்சும் வந்துட்டா தான் செக் பண்ணேன்." "ஓ! அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்." சொன்னா கேட்க மாட்டானே புடிவாதம் பிடிச்சவன். என் காது நல்லாவே கேட்கும். அதான் எனக்கு தெரியும். சரி, நீ என்ன கொண்டு வந்த எனக்கு? உனக்கு எதுக்கு நான் கொண்டு வரணும்? நான்லாம் எதுவும் கொண்டு வரல. சரி, சரி. அது தெரிஞ்சதேல அப்படின்டுவாங்க. நம்ம ஜிம்மின் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு கேரியர் அவங்களும் வச்சிருப்பாங்கடா. அத பத்தி தான் சுகா கேட்டிருப்பாங்க. ஸோ, அத தான் அப்படியே எடுத்து டேபிள்ல வப்பாங்க. சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட்டு டிஃபன குடு. நான் வீட்டுக்கு போணும். ஏய்! என்னடா! இதில கூட ஒரு கேரிங்கா சொல்ல மாட்டியா என்ன? அதான் அவ்வளோ சொல்றேல்ல, இதுவே போதும். என் மேல என்ன கோவமா? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? ஏய் அப்படி இல்லடா. ஃபர்ஸ்ட்டு 11த் பப்ளிக் கிடையாது. இப்போ பப்ளிக் இருக்குல்ல, நீ நல்லா படிச்சா தால 12த்ல நல்ல காலேஜு அப்படி இப்படின்னு மார்க்லாம் வாங்க முடியும். என் படிப்பு பத்தி எனக்கு தெரியும். உனக்கு என்ன அக்கறை? நீ ஃபீஸ் கட்டுறியா? ஏன் நான் கட்டவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நீ இரு. இப்ப மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லேன். ஃபுல்லா நான் எடுத்து பார்த்துக்கிறேன்டா உன்ன டேக் கேரு. ம், ம். சொல்லிட்டேன். போய் டேக் கேர் பண்ணு. அவ்வளோதான்ல. அப்படின்ட்டு ஏதோ ஃபோன் தான்டா எடுக்குறாங்க. ஹலோ! இது ஹையர் செகண்டரி ஸ்கூலா? ஆமா சார். ஏய் சுகா என்ன பண்ற? இது கிம் ஜிமின் அங்க தான படிக்கிறாங்க. ஆமா சார் 11த். இதுக்கப்புறம் இருக்க ஃபுல் பொறுப்பையும் சுகா என்டர்பிரைஸ் எடுத்துக்கிறோம். ஓ! ஓகே சார். ஆ. ஒரு ஸ்காலர்ஷிப் மாரி போட்டுருங்க அத. புரியுதா? ஓகே சார். வேற எதுவும் இல்ல. நான் சாயந்தரம் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசிக்கிறேன். இப்போதைக்கு இத மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைங்க. ஓகே சார். ஏய்! என்னடா பண்ற? அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்றுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சுகா என்டர்பிரைசர் எனக்கு தெரியாம? ஏன் உங்க அண்ணன் உன்ட்ட சொல்லலையா? என்னது? அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊருக்குள்ள எந்த காரு, எந்த வெஹிக்கிள்ஸ் எது இறக்குனாலும், மொத ஜங்குக்கோ இல்ல நானோ ட்ரஸ்ட் பண்ணிட்டு தான் இறக்குவோம். அத அப்படியே ஒரு பிஸ்னஸா பண்ணலான்னு மச்சான் சொன்னான். அதனால தான் சுகா என்டர்பிரைசஸ் வச்சாச்சு. ஆனா, நாங்க 2 பேரும் தான் அதில இருக்கோம். ஜங்குக்கு மோஸ்ட்லி அவன் பேர வெளிய சொல்ல விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனோட படிப்பு செலவு மொத்தமும் ஜங்குக் தான் எடுத்து பண்றான். சீரியஸாவா? அண்ணன் இதெல்லாம் சொன்னதே கிடையாது என்ட்ட. நாங்கலாம் அப்படிதான். இப்ப சொல்லு. நான் உன் மேல கேர் எடுத்துக்கலாம்ல? நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்குன்னு இதெல்லாம் தேவை கிடையாது. புரியுதா?
அது மட்டும் இல்லாம, எனக்கு தெரியும் உன்ன பத்தி. ஆனா, எனக்கு இப்ப தான் 11வதே நான் படிக்கிறேன். நான் எடுக்கிற முடிவு கரெக்ட்டா தான் இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு புரியுதுடா. டேக் யூர் டைம். எனக்கு ஒண்ணும் அவசரம் கிடையாது. இன்னும் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்குள்ள நானா குறைஞ்சா போயிருவேன். 2 வருஷமா? அடிங்க! நான்லாம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். எங்க அண்ணன மாரியெல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே கல்யாணம் பண்ண மாட்டேன். ம். அதையும் பார்ப்போமே! அப்டின்னுவாங்க. நம்ம ஜிம்மின்னு ஒரு மாரி ஷையா தான் ஸ்மைல் பண்ணுவாங்கடா. இங்கிட்டு கட் பண்ணா நம்ம டேங்கு, ஜங்குக் தான். நம்ம டேங் தான் ஜங்குக் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து ஃபீட் பண்ணுவாங்க மாறி மாறி. சொல்றா காலேஜ்லாம் எப்டி போது? அது போது மொக்கையா இருக்கு. எனக்கு என்னமோ அப்பாட்ட போய் இது பிடிக்கலன்னு சொல்லிடலான்னு தோணுது. அதுக்கு தான் 1 வருஷம் கஷ்டப்பட்டியா? நீ தானே சொன்ன, நம்மளுக்கு பிடிச்சதுக்காக எவ்வளோ வேஸ்ட் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு. கடைசியில் அது அடையிறோமான்றதுல முக்கியம்டா. அதுவும் உண்மைதான். சரி சொல்லு, உனக்கு உங்கள் அப்பா அதனால ஹர்ட் ஆனால் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு வேளை நான் பிடிக்காத ஒரு குரூப் எடுத்து படித்தா லைஃப் லாங் நானும் கஷ்டப்படுவேன். அது எங்கள் அப்பாவும் கஷ்டத்தான் கொடுக்கும். அதனால நான் டேரெக்டாக சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். மேபி அப்பா புரிஞ்சுக்கிருவாங்கள்ல. இப்போ தான் என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான். ஏன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நான் மெச்சூர்டு இல்லைன்னு சொல்கிறியா? அதெல்லாம் இல்லை. ஏய் குல்ஃபி. சொல்லு குக்கி. அதனடா குக்கி குக்கின்னுக்கிட்டு இருக்க? நீ கூட தான் நான் குல்ஃபின்ற. நான் ஏன்னு கேட்டேனா? அது வந்து ஏன்னா உன்னை பார்த்தாலே உள்ளுக்குள்ள அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குடா, அந்த குல்ஃபி சாப்பிட்ற மாதிரி. அதான் டே குச்சி ஐஸ் மாதிரி இருக்குடா. ஏய் உன்னை கொல்ல போகிறேன். ஷேர் பண்ணுறதுல தான் ஒன்றும் இல்லை, ஆனால் பேசுகிறதெல்லாம் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏய் ஏதோ போனா போட்டுன்னு உங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது, இன்னும் ஒன்று தொடாமல் இருக்கேன். மோனே நீ தான் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி. போதும், நான் எதுவுமே பண்ணலை. சரி சாப்பிடு ஃபஸ்ட்டு. ஏய் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ரேஸ் இருக்குடா. ஜங்குக். என்ன நீ வரியா? இல்லை, நீ பார்த்து போயிட்டு வா. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால இன்னைக்கு வர முடியாது. நான் நைட்டு வந்து உன்னை மீட் பண்ணுறேன் சரியா? ஆனால் வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணேன் ஜிம்மினுக்கு. அப்போ நான் வந்து நானே டோரை ஓப்பன் பண்ணுறேன். சும்மா பேக்ரவுண்ட்லாம் ஏறி வராத, புரியுதா? புருஷன் மேலே அவ்வளோ அக்கறையா? கட்டி வாயை மட்டும் சாப்பிடு. நீ வாட்டுக்கு ஏறி மிதிச்சிடுற. உன்னோட அந்த ஷூலேஸோட அழுக்கெல்லாம் செவத்தில் இருக்குது. அம்மா காலையில் என்ன தான் துடைக்க சொல்லி திட்டுறாங்க. எனக்குன்னா வேறு வேலை இல்லையா? ஏய் புருஷனுக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? அதெல்லாம் பண்ண முடியாது. சாப்பிடு. நான் அப்பா வரக்குள்ளேயும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அது சரி, எப்போ என் மாமனாரை சமாளித்து நான் கல்யாணம் பண்ண ஒன்று? அதெல்லாம் சீக்கிரமே நடக்கும். இப்போ சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸோ ஃபைனலாக ஊட்டிட்டு 2 பேரும் அங்கே அப்படியே சும்மா ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுன்னு சும்மா சாஃப்டான ஒரு லிமிட்டடுக்குள்ளே தான்டா போகும். அப்படியே வெளியே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிம்மின்னு அப்புறம் ஷுகாவும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே வீடியோ கேம் விளாடும்போது நம்ம ஜிம்மின் வந்து அவங்கள அறியாமலே ஷுகாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஷுகாவும் அவங்களோட கையெடுத்து ஜிம்மின் மேலே வந்து போட்டிருப்பாங்கடா. போட்டு ஹக் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். பட் சடனாக பின்னாடி வந்து ஒரு சவுண்டு கேட்கும்டா. அவ்வளோதான், எல்லாரும் திரும்பி பார்த்தா நம்ம ஜேஹோப்பு தான். அவரோட வண்டியை தான் பிடிச்சிட்டு வந்து நிற்பார் வெளியே. டேய் தம்பி இந்த வண்டி அப்படின்னு தானே சொல்லுவார். இங்கே நம்ம ஜிம்மினும் ஷுகாவும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்பாங்க. நம்ம ஜாக்கெல்லாம் பின்னாடி ஓடி வந்திருப்பாங்க போல இதை சொல்கிறதுக்கு. டே மொத்தம் வசமாக மாட்டினீங்கடா. நீங்கள் என்ன பண்ணுற ஜிம்மின்? அப்பா அது என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் அப்படின்ட்டு கோவத்தில் வண்டியை வர கீழே போட்டுருவார்ரா. அந்த சவுண்டு கேட்டு உள்ளேருந்து ஜங்குக்கும் டேங்கும் வந்து ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. என்னாச்சு ஜிம்மின் அப்படின்ட்டு இதை பார்த்து அவங்க அப்பா சுத்தமாக உடஞ்சி போயிருப்பார். ஸோ நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும், டேங்க்கும் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். அவரும் அழுகலாம் ஆரம்பிச்சிருப்பார். 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது அப்பா வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன்.
அது அங்கிள் நான் தான் வர சொன்னேன். எதுக்குடா வர சொன்ன? ஏய் ஜங்குக்கு உன்ன தான் கேட்குறேன். தேவையில்லாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. அப்பா நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஜிமின் ஓய முட்டு வீட்டுக்கு கிளம்புன்ட்டேன். அப்பா அப்படின்டுவாங்க. டேங் அவங்க அப்பாவ தான்டா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க அப்பா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்கடா. ரொம்ப கோவமாவே அங்கேருந்து போயிருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் அவங்க அண்ணன்ட்ட போய் ரொம்ப கேரிங்கா நிப்பாங்க. ஜிம்மின் அப்பா, "அண்ணா இந்த இடத்துல தான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். தயவு செஞ்சு பயப்படாத. குல்ஃபி நீ போ நான் வரேன்." "இல்ல வேணாம் ஜங்குக். இந்த நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். நானும் அண்ணனும் பார்த்துக்குறோம். நீங்க இங்கேயே இருங்க." அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து அவங்க அண்ணனை கூட்டிட்டு போயிருவாங்கடா. ஜிம்மின் மோஸ்ட்லி 11th தான் படிப்பாங்க. பட் அவங்க பேசுற எல்லாமே எந்த இடத்துல எப்படி இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சுகாக்கும் அதனால தான் வந்து ஜிம்மினை ரொம்பவும் பிடிக்கும். ஸோ சுகா அவங்க போனோனே ஜங்குக்கிட்ட தான் வருவாங்க. ஜாக்கும் வந்திருப்பாங்க. "டேய் மச்சான் அதெல்லாம் பயப்படாத. எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும்." ம். இல்ல சுகா. கொஞ்சம் பயந்த சுபாவகம். அவங்க அப்பா ஏதாச்சும் திட்டுறாங்கன்னு பயந்துட்டா, அதான் கஷ்டமா இருக்கு. நம்ம வேணா நைட்டு ஒரு தடவை வீட்டில் போய் பார்த்து பேசிக்கலாம். புரியுதா? டேய் ஜாக்கு, வந்தா சொல்ல மாட்டியா? ஃபோன் பண்ண வேண்டியதுல. ஏய் மயிர் 2 பேரும் அசிங்கமா கேட்க போறேன்டா. எத்தனை தடவை 2 பேருக்கும் ஃபோன் பண்றது? ஆ? ஆள் கூட இருந்தா ஃபோன் மயிரை பார்க்கவே மாட்டீங்களா? அவர் என்னடான்னா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு டயர் பஞ்சர் ஆச்சு. ஒட்டுனா இங்கே தான் ஒட்டணும்னு வரான். ஆ? எரிச்சல் மயிராச்சு. நான் எவ்வளோ வேகமா ஓடுறது? சரி விடுங்க. நடந்தது நடந்துருச்சு. எனக்கு அதனால எங்கள பத்தி ஒரு நாள் தெரியறதுல வரப்போது. நான் மொத வீட்ல போய் அம்மாட்ட இத பத்தி பேசுறேன். ஒரு டேங்க் ஏதாச்சும் பிரச்சனைனா, பெரியவங்கள வச்சு பேசினா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்ல? நீ சொல்றதும் கரெக்ட்டு தான் பிளாக்கு. நீ மொத போ. ஏய் சுகா, நீ கூட போயிட்டு வாவேன். நான்லாம் வரல. இந்த மேட்டர பத்தி பேசுனா அவ்வளோதான். நாம்ஜுன் அப்பா என்னைய கொன்றுவாரு. நீ மட்டும் போய் உங்க அம்மா அப்பாட்ட பறிச்சு வாங்கு போடா. அதானே. நாளைக்கு ஜிம்மினுக்கும் உனக்கும் பேசுறதுக்கு கூப்பிடுவேல. அப்போ வரேனான்னு பாரேன். ஏய் மச்சான், ஃபர்ஸ்ட்டு டைம் தான்டா கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் உங்கள அக்செப்ட் பண்ணிட்டா எங்களெல்லாம் ஈஸியா அக்செப்ட் பண்ணிடலாம்டா. அதனால நீ என்ன பண்றனா, போயி பொறுமையா பேசணும். எக்காரணத்த கொண்டும் மாமனார் மேல கைப்பற்றக்கூடாது சரியா? அவர் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் மாமனாரு. இர்றா, ஒரு நாள்ல ஒரு நாள் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரேன். பார்ப்போமே, நீ அப்படி என்னதான் பண்றேன்னு. அப்படின்ட்டு அது ஏதோ பெரிய பிரச்சனையே இல்லாத மாரி அவங்க 3 பேரும் அங்கேருந்து போயிருவாங்கடா. ஸோ இங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம டேங்கு அண்ட் ஜிம்மின்னு தான் ஒரு மாரி ரொம்ப பயந்துக்கிட்டு தான் ரூம்குள்ள வருவாங்க. அவங்க அப்பா வந்து சோபால தான் ரொம்ப உடைஞ்சு போன மாரி உட்காந்துருப்பாங்க. யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது, நம்மளோட பசங்கள வேற ஒருத்தவங்க கூட பார்க்கும்போது. ஸோ அந்த பெயின்ல தான் இருப்பாங்க. யூஜினுக்கும் ஒண்ணும் புரியாது. ஸோ அப்படியே ஜேஹோப் கிட்ட தான் வருவாங்க. "என்னாச்சு ஜேகோப்? எதுவும் கம்பெனில எதுவும் பிரச்சனையா?" "யூஜின், இதுவரைக்கும் நான் உன்ன ஏதாச்சும் கேள்வி கேட்டிருக்கேனா? இல்ல திட்டியிருக்கேனா?" "என்ன சொல்றீங்க?" அப்படின்ட்டு டேங்கும் ஜிம்மின தான் பார்ப்பாங்க. நம்ம டேங்லாம் ரொம்ப அழுவாங்க. யூஜினுக்கு ஏதோ தோணுது. பட் ஆனா கன்ஃபார்ம் பண்ண முடியல. "இதுதான் நீங்க பிள்ளைங்கள பார்த்துக்கிற லட்சணமா?" அப்படின்டுவாங்க. "என்ன சொல்றீங்க ஜேகோப்? அது" அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட் ஜேகோப் வந்து இருக்க கோவத்துல யூஜின அடிச்சுருவாங்க. நம்ம டேங்க்கும் ஜிம்மினுக்கெல்லாம் மூச்சே நிண்டு போயிரும். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க அப்பா வந்து அம்மாவ அடிச்சதே கிடையாது. "உன்ன நம்பி இதில 2 பேரையும் விட்டுட்டு போறேன். கொண்ட தெருப்பொறுக்கி கூடலாம் நீ ஊர் சுத்த விட்டுக்கிட்டு இருக்க. இதுதான் அம்மா பண்ற வேலையா?" ஜேக்கப், ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. என்ன கேட்க? ஆ? அவைங்கள பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அவைங்க கூட ஊர் சுத்த விடுற? அவைங்க சின்ன பசங்க. அவைங்களுக்கு என்ன தெரியும்? நீ இதெல்லாம் கண்டிச்சு நடந்துக்கிறணும். அது வந்து அப்பா நான் கொஞ்சம் பேசணும். டேய் உன் மேல சரி கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு ரூம்குள்ள போயிரு. நானா கூப்பிடுற வரைக்கும் வராத. அப்படின்டுவாங்க. ஸோ யூஜின தான் கோவமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யூஜினும் ஒரு மாரி கஷ்டமா உடைஞ்சு தான் இருப்பாங்க. பட் நம்ம டேங் போற மாரியே இல்ல. ஜிம்மின் வந்து ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் டேங் வந்து அவங்க தம்பியோட கைய தள்ளி விட்டு நான் பார்த்துக்கிறேன்ற மாரி தான் ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட போவாங்க. "அப்பா, அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது. அம்மா அதெல்லாம் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நான் தான் அகைன் ஜங்குக்க தேடி போனேன்.
அவர் என்ன வேணாண்டது கூட நான் தான் திருப்பி அவர்ட்ட போனேன். ஏன்னா எனக்கு அவர் கூட இருக்கிறது கரெக்ட்டுன்னு தோணுச்சுப்பா. என்ன என்ன சொல்றா? அப்படின்ட்டு டேங்க தான்டா அடிக்க வராங்க கோவத்துல. பட் அதுக்குள்ளேயும் கைய வந்து இறக்கிட்டாங்க. டேங் நீ சின்ன பையன். உன் தம்பி அளவு கூட உனக்கு விவரம் தெரியாது. இத பத்தி நீ ஒண்ணும் பேசாத. ரூம்குள்ள போ. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம மாத்திரலாம். நீ மறந்துருவ. இல்லப்பா. நான் சின்ன பையனா தான் இருந்தேன். எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. அதனால தான் நீங்க எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிருவேன்ப்பா. ஆனா இப்ப நான் அதே சின்ன பையன் தான்ப்பா. ஆனாலும் ஜங்குக் தான் எனக்குன்னு நான் எடுத்த முடிவுல எனக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. ஒரே ஒரு தடவ ஜங்குக்கிட்டயும், ஜங்குக்கோட ஃபேமிலிட்டயும் பேசி பாருங்கப்பா. உங்களுக்கு கண்டிப்பா அவங்க எல்லாரையும் பிடிக்கும். அவங்கலாம் ரொம்ப நல்லவங்கப்பா. ஒருவேளை நீங்க வசதின்னு பார்த்தா கூட, நம்மள விட ஜங்குக் ஃபேமிலியும் பெரிய வசதி தான்ப்பா. டேங் இது வசதிய பார்த்தது இல்ல. எந்த ஒரு வேலையும் இல்லாம ரேஸ் விட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு வேலை இல்லாதவன் கையில எப்படி உன்ன புடிச்சு குடுக்க முடியும்? அப்பா ப்ளீஸ்ப்பா. நான் ஜங்குக் கூட இருந்தா மட்டும் தான்ப்பா ஹாப்பியா இருப்பேன். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க சொன்னது எதுவும் நான் மாட்டேன்னு மறுத்ததில்ல. எனக்கு டாக்டர்னா சுத்தமா பிடிக்காதுப்பா. ஆனா அது உங்களுக்கு பிடிக்குன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து நீங்க எல்லாமே என்ன ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க. ஆனா நீங்க யாருக்குமே எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஏன் அம்மாவுக்கு கூட தான். ஆனா ஜங்குக் கூட இருந்த கொஞ்சம் மாசத்துல தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரிய வச்சான். அந்த மாரி ஒரு பெர்சன் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. எனக்காக ஒரே ஒரு தடவ ஜங்குக் கூட நான் ஜங்குக் கூட பேசி பாருங்கப்பா. உங்களுக்கும் கண்டிப்பா அவன பிடிக்கும்ப்பா. ப்ளீஸ்ப்பா அப்படின்டுவாங்க. பட் ஜேஹோப்க்கு வந்து ஒரு மாரி அந்த சொன்னதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்கும். இப்ப பிடிக்காம தான் நீ டாக்டர் படிக்கிறியா அப்படின்னு. பட் அத வெளிய காட்டவே மாட்டாரு. அவரும் உடைஞ்சு போய் அப்படியே சேர்ல உட்காந்துருப்பாங்க. நம்ம யூஜின் தான் அப்படியே டேங்க வந்து ரூம் கூட்டிட்டு போயிருவாங்க. நம்ம ஜிம்மினும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான்டா போயிருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா 2 பேருக்குள்ளயும் அந்த சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் வந்து அவ்வளவா பேசிக்கிறவே மாட்டாங்க யாருமே. நம்ம யூஜினு, ஜிம்மின் தான் டேங்க ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா டேங் வந்து ஏதோ ஒரு மைண்ட்ல அப்பாட்ட என்னென்னமோ பேசிட்டேன். அப்பா கஷ்டப்பட போறாரு அப்படின்ட்டு ரொம்ப அழுவாங்கடா. ஸோ நைட் டைம் தான் அந்த ஜன்னல தான் யாரோ தட்டுற மாரி இருக்கும். ஸோ டேங்க் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. வேகமா அந்த ஜன்னல தான் ஓப்பன் பண்றாங்க. "ஏய் குல்ஃபி வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல? நான் வேணா அம்மாவ நாளைக்கு கூட்டிட்டு வந்து பேசவா?" "அதெல்லாம் வேணாம் ஜங்குக். இப்போதைக்கு அப்பா எதுவும் பேசல. மேபி அக்செப்ட் பண்ணிக்கிருவாருன்னு தான் நெனைக்கிறேன். அதுவரைக்கும் நீங்க வராத புரியுதா?" "ஏய் ஏன்டா? எல்லாமே நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். நானே வேணும்னா பார்க்கணும்னா, அந்த ரவுண்டானத்துக்கிட்ட வரேன். நம்ம அங்க வச்சு டெய்லியும் பேசிக்கலாம். அதுவரைக்கும் வீட்டு பக்கம் வராத. நானும் செட்டுக்கு வரல. கொஞ்ச நாள் இப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ப்ளீஸ்டா." "என்னமோ சொல்ற. ஆனா என்னால உன்ன பார்க்காம இருக்க முடியாது. இந்தா இந்த ஃபோன வச்சுக்கோ. ஏதாச்சும் பிரச்சனைன்னா எனக்கு கால் பண்ணு. புரியுதா?" அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃபோன் தான்டா குடுப்பாங்க. ஒரு யாருக்குமே யூஸ் பண்றது தெரியாத மாரி இருக்கும். ஒரு ஹிட்டனா. அந்த மாரி ஃபோன தான் குடுப்பாங்க. டேங்கும் ஓகேன்னு தான் வாங்கி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் அங்க போயிருவாங்க. அங்கருந்து விருப்பமே இருக்காது. பட் வேற வழி இல்லன்னு தான் போவாங்க. இதெல்லாம் வந்து மாடியில இருந்து நம்ம ஜேஹோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு புடிக்கவே புடிக்காது தான் சுத்தமா. பட் இருந்தாலும் அவங்க பையன பத்தி யோசிக்கணும் அப்படின்ட்டு அத எதுவுமே கண்டுக்கிற மாட்டாரு. இப்படியே ஒரு 2 டேஸ் போகும்டா. நம்ம டேங்லாம் சுத்தமா சிரிக்கிறதே கிடையாது. ஒரு மாரி சேடா தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஜேஹோப்க்கும் இது பார்க்க கஷ்டமா இருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபைன் டேடா. வீட்ல வந்து அ கேஸ் தீர்ந்து போயிருக்கும். அதனால வந்து பால் பாக்கெட் டீ போடணும் அப்டின்ட்டு, டீ கடைக்கு தான்டா அவங்க அம்மா தான் வாங்க போயிருப்பாங்க. ஸோ அங்க தான் நம்ம ஜேஹோப்பு, அப்புறம் யூஜினு சாரி ஜேஹோப்பு, சுகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே நின்டுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாக் தான்டா டேங்கு நம்ம ஜங்குக்கையும், சுகாவையும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் அந்த வீட தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "டேய் மச்சான், அவைங்க தான் 2 நாளா வெளிய வரலன்னு தெரியும்ல. அப்புறம் ஏன்டா பார்த்துக்கிட்டே இருக்க?" "ஏய் என்ன ஏதுன்னே தெரிலடா. ஃபோன குடுத்தேன். மெசேஜ் பண்றான். கால் அவ்வளவா பண்ண மாட்றான்டா. ரவுண்டானத்துக்கிட்ட பார்க்கலான்னு சொல்றான். ஆனா அதுவும் வர்றது கிடையாது. ஒரு மாரி பயமா இருக்கு மச்சான்."
அம்மா வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்தியான்ட்டு. பார்க்காம ஒரு மாரி இருக்கு. விட்றா அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்டின்ட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல தான் நம்ம யூமின் வந்து வெளிய வந்திருப்பாங்கடா, டீ தூக்க எடுத்துக்கிட்டு. ஸோ நேரா அந்த டீ கடைக்கு தான் வருவாங்க. நம்ம ஜங்குக்க தான் ஒரு மாரி பார்ப்பாங்க. ஆன்ட்டி டேயாங்க அதெல்லாம் இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்சு உங்க அங்கிள் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் இந்த மாரிலாம் பொறுமையா எதையும் ஹேண்டில் பண்ணது கிடையாது. அதனால தேவையில்லாம நீ எதுவும் பண்ணி வைக்காத. அப்டின்ட்டு அவங்க பாட்டுக்கு அங்கருந்து டீய வாங்கிட்டு போயிருவாங்கடா. நம்ம ஜாக்கு தான் ஒரு மாரி யூஜின பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேய் மயிரு அது எங்க அத்தடா. அதான் மச்சான் நானும் சொல்றேன். டேங்கு ஜிமின விட உங்க அத்த தான்டா அழகா இருக்காங்க. ஏய்! ஏதாச்சும் அசிங்கமா கேட்க போறேன்டா. கண்ண கீழ போட்டு கண்ண தோண்டி எடுத்துற போறேன். ஏய்! ஆனா நல்ல அத்த மச்சான். இப்படிலாம் ஒரு அத்தை இருந்தா, இந்நேரம் நான் என் ஆளு கூட பிள்ளையே பெத்திருப்பேன். அப்படின்னுவாங்க. நம்ம சுகா தான் மண்டையிலே 2 போடு போட்டிருப்பாங்க. ஏய்! நீ என்னடா இப்படி ஆன்டி பின்னாடி சுத்துற? மயிரு வாய மூடுறா. மச்சான் சின்ன பையன் பின்னாடி சுத்துற உனக்கெல்லாம் ஆன்ட்டிய பத்தி என்னடா தெரிய போது? ஏய்! நீ என்ன காலையிலே படம் பார்த்தியா என்ன? எப்புட்றா கண்டுபிடிச்ச? ஒத்த அசிங்கமா கேட்பேன். தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். கண்ணையும் காதையும் இழுத்து விட்டு அறுத்துடுவேன். சரி, சரி, சரி. நான் அப்பலாம் எதுவும் நான் யோசிக்கல. என்ன இருந்தாலும் இப்பலாம் ஒரு மாமியார் கிடைக்கிறது வரந்தேல. பாரு, நல்லா தூது வேல பார்க்குறாங்க. அப்டின்ட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டாப் பண்ணாம சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஜேகோப்பும் சாரி ஜங்குக்கும் சுகாவும் தான்டா காண்டாயிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு தட்டு தான். அவ்வளோதான் ஜாக் வந்து அங்கனே விழுந்துருவாரு. நம்ம மினியூஜ் ஃபிலிக்ஸ் தான் வந்து ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம டேங் சைடு தான்டா. திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாரி இருக்கும். ஓப்பன் பண்ணா மின்யூஜ் தான். யார் நீ? என்ன வேணும்? அது வந்து சார் ஆன்ட்டி வந்து சிலிண்டர் காலியாச்சுன்னு சொன்னாங்க. அதான் பக்கத்து இங்க பக்கத்துல ஒரு பேங்க் இருக்கு. ஸோ அங்க தான் வாங்கிட்டு வந்தோம். எம்டி குடுத்தீங்கன்னா நான் கிளம்பிருவேன். ஓ! யூஜின் சிலிண்டர் கேட்டியா? நான் எதுவும் அப்டின்ட்டு மினியூட்ஸ பார்த்துக்கிறாங்க. ஸோ பார்த்தோனே தெரிஞ்சிருச்சு யார் அனுப்பி விட்டுருப்பாங்க அப்டின்ட்டு. ஸோ யூஜினும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சிலிண்டர் தான்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா மினியூஜ் வந்து காசு வாங்காம போவாங்க. ஏய்! ஏன்னா சிலிண்டர் உங்க அப்பன் வீட்ல தயாரிக்கிறியா என்ன? இல்ல அங்கிள். ஏன்? அப்புறம் காசு வாங்காம போற? ஐயோ! அதெல்லாம் வேணாம் அங்கிள். நமக்குள்ள என்ன காசு? என்ன நமக்குள்ள? புடி காச. அப்டின்ட்டு ஒரு ₹1000 குடுத்து விட்டுருவாங்கடா. நம்ம மின்னூஜும் அங்கருந்து அப்படியே கிளம்பியிருப்பாங்க. ஸோ நேரா ஜங்குக்கிட்ட தான் வருவாங்க. என்னடா கத்துனியானா? ஏய்! சிலிண்டர் விக்கிற ரேட்டுக்கு ரூ. 1000 குடுத்துட்டு போன்றியான். இதுக்கு அவன் குடுக்காம இருக்கலாம். என்ன மாமனார்ரா புடிச்சு வச்சிருக்க நீயு? ஏய்! சும்மா இருடா. சரி டேங்க பாத்தியா? எதுவும் கிடைச்சுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரூம் பூட்டியே தான் கிடக்கு. சிம்மின கூட வெளிய காணோம். ஷோ! இவன் ஜன்னலையும் தொறக்க மாட்றான். வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மாடிக்காச்சும் வந்து நிப்பான்னு பார்த்தா அதுவும் வரமாட்றான். அப்டின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான்டா ஒரு மாரி ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம டேங்க் சைடு தான்டா. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு வெளிய வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா தான் வந்து கூப்ட்டுருப்பாங்க. நம்ம டேங்கும் ஒரு மாரி பயத்திலேயே தான் வந்து சோபாக்கு இன்னொரு சைடு உட்காந்துருப்பாங்க. அத பார்க்கவே நம்ம யூஜின்னு, ஜிம்மின்னு 2 பேருமே வந்திருப்பாங்க அங்க. டேங் அப்பா உனக்கு டாக்டர் பிடிக்கும்னு நெனச்சு தான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணி அதில படிக்க விட்டேனே தவிர, உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன். அப்பல்லாம் இல்லப்பா. நான் ஏதோ அன்னைக்கு நம்ம கோவத்தில தான் என்னைக்குமே நம்ம வாயிலேருந்து உண்ம வரும். கோவமும், பயமும் நம்மளோட உண்மையான உருவத்த காட்டும். அதனால நீ அத என்ட்ட மறைக்க தேவையில்ல. எனக்கு ஜங்குக்க பத்தி எதுவும் தெரியாது. நான் உண்மையிலேயே அவன் நல்ல பையனா இருந்தா, நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ரேஸ்ல போறவன்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது. உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அது வந்து அப்பா ஜங்குக்கு ரேஸ்னா தான் ரொம்ப பிடிக்கும். என்னால அவன ரேஸ விட்டுருன்னு சொல்ல முடியாது. அவன் அவனுக்கு புடிச்சத பண்றான். இந்த உலகத்துல நம்மளுக்கு புடிச்சத பண்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. எனக்காக அவன மாத்திக்க நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்ப்பா. ஆனா நான் அவன் கூட சந்தோஷமா இருப்பேன்ப்பா. நீங்க என்ன நம்பலாம். உங்கட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் எப்ப அவன லவ் பண்ண ஆரம்பிச்சேனோ, அதிலிருந்து என்னோட எல்லா ஃபினான்ஷியல் நீட்ஸையும் ஜங்குக் தான் எடுத்து பார்த்துக்கிறான். உங்க பணத்த நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவன் பண்ணல.
நாங்கள் எப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமோ அப்போயே அவன் என்னை ஒய்ஃபாக தான் பார்க்குறான். நான் யார்கிட்டையும் காசுக்காக நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்பயே இப்படி என்னை பார்த்துக்கிறவன் நாளைக்கு என்னை அழ வைப்பான்னு எப்படிப்பா நான் உங்கள்கிட்ட எனக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு தெரிலப்பா. ஆனால் ஜங்குக் ரொம்ப நல்லவன்ப்பா. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா ப்ளீஸ். சரி, நான் சான்ஸ் தரேன். ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக வேலைக்கு போகணும். உன்னால் எப்படியோ அதை ஒரு விஷயத்த சொல்ல முடியாதோ அதே மாதிரி என் பையனை கொடுக்குற இடத்துல ஒரு விஷயத்த நான் அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு சொந்தமாக வீடு இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கலாம். ஆனால் ஒரு நிரந்தர வேலை இல்லாதவனால எப்படி என் பையனை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிற முடியும்? லவ் பண்ணும்போது வேணால் பணம் தேவைப்படலைன்னு தோணலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பணம் இல்லைன்னா அந்த லவ்வே தேவையில்லாமல் தான் போகும். உங்களுக்கு இதெல்லாம் இப்போ புரியாது, என் இடத்துக்கு வரமே தான் புரியும் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்கடா. யூஜினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, நீ வாட்டுக்கு இருக்கிற காசெல்லாம் விற்றுட்டு இப்படி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, நாளைக்கு பிள்ளைங்களை யார் பார்த்துக்குருவா? உன்னால் பிள்ளைங்கள் நானும் போய் பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து எல்லாருமே ஒரு கோவத்தில் கேட்குறது இல்லை. பட் அது வந்து ஜேஹோப் வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். ஸோ யூஜினும் ஒரு மாதிரி கஷ்டமாக வந்து ஜேஹோப் ரூமுக்கு தான் போயிருப்பாங்க. நம்ம டேங் வந்து நேராக ஜங்குக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கார் ஷெட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் இதுதான் சான்ஸ்ட்டு அங்கே கிளம்பியிருப்பாங்க நேராக. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே யூஜினை பார்த்துக்கலாம். நம்ம யூஜின் தாண்டா நம்ம ஜேஹோப்போட ஷோல்டரில் தான் கை வைப்பாங்க. ஜேஹோப், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீயும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிற. எதுலேயுமே நான் உன்னை ஸ்டாப் பண்ணது கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் நம்ம குழந்தைங்க சின்ன பசங்க, இப்போ பெரியவங்க. அந்த ஒரு பயத்தில் தான் நான் அப்படி சொன்னேனே தவிர நீ உன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லைடா. ப்ளீஸ் என்னை தப்பாக மட்டும் திங்க் பண்ணாத. ஏய், நான் எப்படா தப்பாக திங்க் பண்ணியிருக்கேன்? எனக்கு புரியுது. ஆனால் லவ் பண்ணுற மாரி தான் நம்ம ஒரு ஒய்ஃபாவோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாவோ திங்க் பண்ண முடியும். மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்டா, ஒரு அம்மாவா, ஒரு ஃப்யூச்சரோ அப்படி தான் நம்ம திங்க் பண்ண முடியும். உன் பிளேஸில் இருந்து யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை என் பையன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி நான் இப்போ ஹார்ஷாக இருக்கலாம். என் ஹார்ஷ்னஸ் எல்லாத்துக்கும் காரணம் டேங் இந்த உலகத்துக்கு ரொம்ப இன்னசென்ட்ரா. எனக்கு தெரியும் ஜங்குக் நல்ல பையன், டேங் நல்லா பார்த்துக்குருவான்னு. ஆனால் ஒரு அப்பாவை என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை. பார்ப்போம் என் பையனுக்காக அவள் என்ன பண்ணுறான்னு அப்படின்ட்டுவாங்க. நம்ம யூஜினும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தாண்டா அவங்க ஹஸ்பண்டை ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜங்குக் தாண்டா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஜாக்கெல்லாம் வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி இருக்கும், அதை தான் குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் யார்ரா நீ? என்னமோ பொண்டாட்டி பிள்ளை பார்க்குற ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்க. வாடா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிரும், வாடா வந்து உட்கார்றா. டேய் ஜாக், இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா அவனை தோலை உரிச்சிடுவேன், வாயை மூடிட்டு உட்காரு. ஏய், எனக்கு வேறு வேலை இல்லை, அப்பா பார்த்தாலும் தோலை உரிச்சு உப்பு கண்ணை போடுவேன்ட்டு. அங்கிட்ட போங்கடா, லவ் பண்ணிட்டு நாசமாக போகிறீங்க, இதுக்கு தான் என்னம்மா சிங்கிளாக இருக்கணும் அப்படின்வாங்கடா. அப்படியே அந்த மில்க் ஷேக் தான் சிப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம டேங் தான் குக்கின்னு கத்திட்டு நேமாக நம்ம ஜங்கு கிட்ட தான் ஓடி வருவாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. பட் டேங்கோட ஃபோர்ஸில் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணி அப்படியே கீழே விழுந்துருவாங்கடா. ஸ்டில் நவ் 2 பேர் ஹக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஜாக் வந்து மில்க் ஷேக் குடிச்சிருப்பாரு. இதை பார்க்கும்போது லைட்டாக அவர் வாயை நல்லா ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மில்க் ஷேக்லாம் அப்படியே ஒழுகி இருக்கும். நம்ம சுகா தான் மண்டையிலே 2 தட்டிட்டு, டேய் இப்போ தான் சிங்கிளாக இருக்கணும்ட, ஒழுகுதை தொடச்சிக்கோப்போ. சாரி மச்சான், இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானே எப்பயோ கமிட்டடாக இருப்பேன். சரி மச்சான், நான் போய் எனக்குன்னு ஒரு ஆளை பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு ஆன்ட்டி கூடவா கிடைக்காம போகிறாங்க. அப்படியே நாசமாக போகிறவனே ஆன்ட்டிலே சுத்தாதடா, போய் தொலைடா அங்கிட்டு அப்படின்ட்டுவாங்க. சுகா வந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம டேங் தாண்டா டக்குன்னு வந்து ஜங்கு கூட எல்லா ஃபேஸையும் கிஸ் பண்ணுவாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியாது. பட் நல்லா இருக்கே, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஏய் குல்ஃபி, என்னாச்சு? என்னாச்சா? அப்பா நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆ, உண்மையாவா? ஆமாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சார் சில விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும்? அது வந்து எனக்காக ரொம்ப வேணாம். எப்படியாச்சும் அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு மேரேஜ் பண்ணுற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஆனால் அந்த 1 மந்த் மட்டும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போடா. ரொம்பலாம் வேணாம்.
சும்மா சின்ன வேலைனா கூட ஓகே. 1 மந்த் மட்டும் போடா ப்ளீஸ். எனக்காக 1 மந்த் மட்டும். என்ன நான் வேலைக்கு போனா அவ்வளோதால? 1 மந்த் மட்டும் போ. நான் ரொம்பலாம் கேட்க மாட்டேன். ஏய்! எதுக்கு ஓயாம இதுவே சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மாமனார் ஓகே சொல்லிட்டார்ல? அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அப்பா ஒத்துக்கிறவே மாட்டாருன்னு நெனச்சு பயந்தேன். ஆனா அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா குக்கி அப்படின்ட்டு அகைன் ஜங்குக்கோட ஃபேஸ ஃபுல்லா கிஸ் பண்ணுவாங்கடா. பட் ஜங்குக் வந்து டக்குன்னு அவங்க பொசிஷன சேஞ்ச் பண்ணிருவாங்க. ஏய் குக்கி என்ன பண்ற? அதான் மாமனாரே ஓகே சொல்லிட்டார்ல. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? லாஸ்ட் டைம் நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது குடுத்ததுடா. காஞ்சு போய் கிடக்கு. ஒரே ஒரு தடவ டேஸ்ட் பண்ணிக்கிறேன்டா இந்த ஸ்ட்ராபெர்ரிய. பண்ணிக்கோ. யாரும் வேணான்டா. ஏய் வர வர நீ என்னோட ரொம்ப டர்ட்டியா வர தெரியுதா? அதெல்லாம் அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு கிஸ் குடு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுவாங்க. ஒரு இன்னசென்ட்டாக கேட்பாங்கடா. அது வந்து ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே அந்த மூமெண்ட் ரொம்ப அழகா போகும். ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக் தான்டா. அவருக்கு வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். பட் இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் கிடச்சிருக்கும். ஸோ அப்படியே அந்த வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நாம்ஜுனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். டேங்கால தான் நம்ம பையன் வந்து வேலைக்கு போகிறான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டேங்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அவருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கும் வீமுக்குனே டேங் வீட்டு வாசலுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் பேக்கை தூக்கிட்டு சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ரேஸுக்கும் போயிருக்கவே மாட்டாங்க கொஞ்ச நாளாக. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் வந்து இந்த மாதிரி ஒர்க் போய்கிட்டு இருப்பாங்கடா. நம்ம டேங்கும் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ஜங்குக்கை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் அப்பா வந்து மனசு மாறுவாங்க, சீக்கிரம் மேரேஜை பற்றி பேசுவாங்கன்னு. பட் அவங்க அப்பா வந்து அதை பற்றி பேசவே இல்லை. ஜங்குக்குமே ஒரு 2 மந்த் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க டேங்க்ட்ட. ஒர்க் ஓகே நல்லா தான் இருக்குன்னு. இப்போ டேங்க் நல்லா தெரியுது ஜங்குக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்காது. அவன் ஏதோ மறைக்கிறான் அப்படின்ட்டு. நம்ம பட் இருந்தாலும் நம்ம டேங்க் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல. சரி உனக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்போ சொல்லுன்னு விட்டுருப்பாங்க. ஸோ 2 மந்த்துக்கு அப்புறம் தான்டா ஃபைனலாக அந்த டே தான் நம்ம டேங் சண்டே தான்டா. மோஸ்ட்லி சண்டே சீன் தான் அதுக்கெல்லாம் வரும். ஸோ நம்ம டேங் தான்டா ஜங்குக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணி ஒரு பெரிய கேரியர் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா அதுக்கு தெரியும். பட் அதை கண்டுக்கிறவே மாட்டாங்க. அம்மா நான் அதெல்லாம் போய் ஜின்னா ஆண்டி வீட்டில் கொடுத்துட்டு வந்துடவா? ஏய் உங்கள் அப்பாவுக்கு அதில் கேட்க போகுதுடா. ஓ சாரிம்மா, அவசரத்தில் ஏதேதோ சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரேன். அப்பாட்ட கேட்டால் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பார்த்து போயிட்டு வா. அப்பா அப்படின்னு திரும்புவாங்கடா. ஜேஹோப் தான் ஒரு மாதிரி சின்ன ஸ்மெயில் கொடுத்துட்டு நிற்பாங்க. டேங் வேமா அவங்க அப்பா தான் போய் ஹக் பண்ணிக்கிடுவாங்க. டேங் எனக்கு நல்லா தெரியும் ஜங்குக்கு நல்ல பையன்தானு. 2 மாதமாக வேலைக்கு போகிறான், நான் இல்லைண்டல. ஆனால் இந்த சின்ன வயசில் என்னால் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. படிப்பை முடியும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அப்பா படிப்பு முடிக்கணும் 4 வருஷம் இருக்குது. ஏய் உன்னை கொல்ல போகிறேன். ஜிமின் கூட இதுக்கு தான் உன்னை சேரக்கூடாதுன்றது. நான் என்னப்பா பண்ணேன்? நான் மட்டுக்கும் அமைதியாக அம்மாவுக்கு பூண்டுதெல்லாம் உரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யார் நீயா? உங்கள் அக்கா மாப்பிள்ளை பார்க்க வரமேது எனக்கு எப்போ வருவாங்கன்னு, உங்கள் அண்ணனை மாப்பிள்ளை பார்க்க வரமேது எனக்கு எப்போ வருவாங்கன்னு உங்கள் அம்மாட்ட கேட்ட ஆளுதேல நீ. அது வந்து சும்மா விளையாட்டு கேட்டேன்ப்பா. அதுக்குனுக்கு நான் டக்குன்னுலாம் போவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்காக ஏற்கனவே ஒரு பார்ட்டி வெயிட்டிங். 2 பேரையும் திருத்த முடியாது. நீ வர வர இவன் கூட ரொம்ப சேர்ந்து கெட்டு போயிட்டேயா. சாரிப்பா. அப்போ நான் போய் கொடுத்துட்டு வரவாப்பா? கொடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலியும் மீட்டப் வச்சுக்கலான்னு சொல்லு. உண்மையாவாப்பா? ஆமாம், கண்டிப்பாக ஜங்குக்கும் அங்கே வரணும், புரியுதா? சத்தியமாக வருவான்ப்பா. அப்புறம் தேங்க்யூ ஸோ மச்ப்பா அப்படின்ட்டு டேங் ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து போயிருப்பாங்கடா. ஸோ நேராக நம்ம சின்ன வீட்டில் தான்டா. நாம்ஜூன் தான் வழக்கம் போல் வெளியே உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹாய் அப்பா. ஓ டேங் வாமா, வாப்பா. எப்போ வந்தேன்? இப்போ தான்ப்பா வந்தேன். ஜங்குக்கு இருக்கானா? ஆத்தாலும் நீயும் சேர்ந்து அவனை நல்லா கெடுத்து வச்சுருக்கீங்க. சார் தின்ன தூங்க வேலைக்கு போக தான் சுற்றுறாரு. கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு. வீட்டில் சும்மா இருக்கமே நீங்கள் தான் வேலைக்கு போன்றீங்க. இப்போ வேலைக்கு போனால் வீட்டில் இருக்க மாட்டான்றீங்க. உங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா.
அதெல்லாம் அப்படிதான். வயசான காலத்துல நாங்க அப்படிதான் இருப்போம். சரி இன்னைக்கு என்ன கொண்டு வந்த உன் ஆத்துக்காருக்கு? ஐயோ! அது வந்து அப்பா ஜங்குக்கு பிடிக்குமேன்னு இறாலு, நண்டு, கோழி, அப்புறம் ஆடு, அதுக்கப்புறம் ப்ரோக் பிடிக்கும்னு சொன்னா. அதான் அதுவும் அவிச்சு கொண்டு வந்திருக்கேன். ம். மனுஷன் கறி எதுவும் கொண்டு வரலையா என்ன? ஆ ஏன்பா நீங்களும் ஜங்குக் மாரி மனுஷன் கறி சாப்பிடுவீங்களா? எது? என் பையன் மனுஷன் கறி தின்னுவானா? ஆமாப்பா. அவரு ஓயாம என்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உன்ன ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட போறேன்னு. அதான் நானும் கேட்டேன். நீங்களும் அப்படி சாப்பிடுவீங்களான்னு? அப்படின்ட்டுவாங்க. நம்ம ஜேக்கோ ஜங் 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 சாரி நாம்ஜூனுக்கு ஒரு மாரி ஆயிரும். உன்னைய எப்படிம்மா நான் சாப்பிட முடியும்? பொண்டாட்டிய தான் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். அதனால தான் ஜங்குக்கே வந்தான் அப்படின்ட்டு அவர் மைண்டுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எப்பா டேங்கு சொல்லுங்கப்பா. இந்த மாரி என் பையன் சொல்றதெல்லாம் வெளிய யார்ட்டயும் சொல்லக்கூடாது. புரியுதா? முக்கியமா உங்க அப்பாட்ட சொல்லவே கூடாது. ஏன்பா? இதுல என்ன இருக்கு? அது வந்து இப்போ உங்க அப்பாவும், உங்க அம்மாவும் ஏதாச்சும் கப்பிள் டாக்ஸ் பேசினா உங்ககிட்ட சொல்லுவாங்களா? ஐயோ! அத எப்படிப்பா சொல்லுவாங்க? அதே மாரி தான்ம்மா. அதே மாரி தான்ப்பா. இதையும் நீங்க சொல்லக்கூடாது. புரியும்னு நெனைக்கிறேன். சரி வேகமா உள்ள போ. 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா இந்நேரம் ஒருத்தன் கத்த ஆரம்பிச்சுருவான். சரி நான் அப்ப வரேன்ப்பா. அப்படின்ட்டு உள்ள தான்டா போவாங்க. டோர் நாக்லாம் கிடையாது. இப்போ ஃபுல்லா அந்த டேங்க் வீடு தான் இது. ஸோ அவங்க பாட்டுக்கு ஒரு ராஜா மாரி உள்ள போவாங்க. ஸோ நம்ம ஜின்னு தான்டா. அங்க உட்காந்துட்டு வெங்காயம் இதுதான் உரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹாய் அம்மா. ஓய் கரடி எப்போ வந்த? இப்பதான். வெங்காயம் உரிக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கா? ம். ஏன்டா? அதெல்லாம் வேணாம். நான் ஆல்ரெடி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதுவே சாப்பிடலாம். நான் போய் ஜங்குக்கு கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம 4 பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா? சரி, சரி பார்த்து போ. நான் போய் எல்லா பிளேட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ம். சரி அப்படின்ட்டு நம்ம வேகமா ஜங்குக்கோட ரூமுக்கு தான்டா போவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஏதோ கண்ணாடியில தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டேங்க் பேக்கப் பண்ணோனே டக்குன்னு வந்து அந்த ஷர்ட்ட வந்து மறைச்சிருவாங்க. அவங்களோட செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்க் வந்து பார்க்கும்போது அத மறைக்கும்போது டேங்க்கே ஒரு மாரி இருக்கும். "என்னடா என்ட்டருந்து மறைக்கிற?" "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒழுங்கா சொல்லு. ஏதோ என்ட்ட மறைச்ச. இப்ப காட்ட போறியா என்ன?" அப்படின்டுவாங்க. பட் நம்ம ஜங்கு காட்டுற மாரியே இல்ல. டேங் தான் கோவத்துல அப்படியே அந்த ஷர்ட்ட பிடிச்சு இழுத்துருப்பாங்கடா. பார்த்தா அதில ஜீனோ டேங்ன்னு அவங்க செஸ்ட்ல வந்து நேம் வந்து பேர் வந்து டாட்டூ பண்ணியிருப்பாங்க. டேங்க்லாம் அப்படியே ஷாக்கா இருக்கும். "டேய் கொக்கி இது ஏய் மென்டலு உன் பர்த்டே அன்னைக்கே காட்டலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் இப்படி அவசரப்பட்டேல்ல நீயி. பைத்தியமாடா நீ! எதுக்காக இப்படி பண்ண? ஆ ஏன்டா இப்படிலாம் பண்ற? அப்படின்ட்டு நம்ம டேங் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிட்டு அப்படியே பெட்ல தான்டா உட்காருவாங்க. அப்படியே டேங் மடியில உட்கார வச்ச மாரி. ஏய் அழுகாதடா. பின்ன அழாம எவ்வளோ வலிச்சிருக்கும். எதுக்கு இப்படிலாம் பண்ற? நான் கேட்டேனா உன்ன இப்படி பண்ணேன்னு? இங்க பாரு. ஒண்ணு வேணும்னு யாரும் கேட்கலாம் மாட்டாங்க. நம்மளுக்கு புடிச்சவங்களுக்கு நம்ம குடுக்குவோம். அவ்வளோதான். எனக்கு இத உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் குத்துனேன். ஏன்? நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு ஜங்குக். நீ இப்படிலாம் பண்றது. ஏன்டா என்ன இவ்ளோ லவ் பண்ற? என்னடா கேள்வி இது? நீ என்ன இவ்ளோ லவ் பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் உன்ன லவ் பண்ணக்கூடாதா என்ன? சரி, இன்னைக்கு செல்லக்குட்டி என்ன கொண்டு வந்திருக்கு மாமாக்கு? நெறையா கொண்டு வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி வலிச்சுச்சா? எதுக்கு இப்படிலாம் குத்துற? நான் கேட்டேனா என் பர்த்டேக்கு இதெல்லாம் வேணும்னு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து புரிஞ்சிருச்சு. டேங் ரீசன் சொல்லலைன்னா விடமாட்டான் அப்படின்னு. ஸோ டேங்கோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கட்டில்ல தான் சாய்வாங்க. நம்ம டேங் வந்து ஜங்குக்கோட ஆர்ம்ஸ்ல தான் படுத்திருப்பாங்க. இங்க பாரு. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாருன்னு தெரியுமா? நான் தான். இல்ல. ஆ அப்புறம் யாரு? என் அம்மா. டேய்! சரி நான் சொல்றத கேளு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் அம்மா என்ட்ட எதையும் சேஞ்ச் பண்ணுன்னு சொன்னதே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து ரேஸ் விடுவேன். ஒரு தடவ கூட ரேஸ் போகாதன்னு சொன்னதே கிடையாது. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னப்போ கூட, வெறும் வயித்துல இருக்காத, சாப்பிடுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ட்ரிங்க்ஸ் பண்ணாதன்னு சொன்னது கிடையாது. ஆனா அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் டாட்டூ குத்தக்கூடாது. இல்ல லைஃப் லாங் அடையாளமா இருக்க மாரி எந்த காயமும் இருக்கக்கூடாதுன்னு என்ட்ட ப்ராமிஸ் வாங்குனாங்க. ஆனா அந்த ப்ராமிஸ்லாம் நீ என் லைஃப்ல வர வரைக்கும் தான் காப்பாத்த முடிஞ்சுச்சு. கவலைப்படாத.
அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் குத்துனேன். "நீ என் லைஃப்லயே வரப்போறவன். என் லைஃபே உனக்கு குடுக்க போறேன். இதெல்லாம் சின்ன விஷயம் தான்ல. ம். ஆனாலும் ஜங்குக் அவங்க எப்படி நெனைக்கிறாங்களோ, அதே மாரி நானும் நெனைப்பேன்ல. நீ உன் லவ்வ இதுக்கு மேல எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிற? ஆ? இப்ப வரைக்கும் எல்லா செலவையும் எனக்காக நீ தான் பார்த்துக்கிற. அது பத்தாதுன்னு எனக்கு டிராயிங் பிடிக்கும்னு என்ன ஸ்பெஷலா டிராயிங் கிளாஸ் சேர்த்து விடுற. இதுக்கு மேல என்னடா வேணும் உன் லவ்வ ப்ரூவ் பண்ண? பைத்தியமாடா நீ? ஏய்! எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. உனக்காக பண்றேன். ஏன்? என் குல்ஃபிக்காக நான் அது கூட பண்ணக்கூடாதா என்ன? அப்படின்றாங்க. டேங்க்கு ரொம்ப எமோஷ்னலா ஆயிரும். டக்குன்னு வந்து ஜங்குக்கு ரொம்ப ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. அப்படியே ஜங்குக் மேலே ஏறி படுத்துருவாங்க. டேய் ம். அப்பா இன்னைக்கு நைட்டு இல்ல. இந்த வீக்கெண்ட் நைட்டு எல்லாரையும் மீட் பண்ணணும். அப்படின்ட்டு ஹோட்டல்ல ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம விஷயத்த பத்தி தான் பேசுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட நீ வேலைக்கு போக தேவையில்ல குக்கி. புரியுதா? குல்ஃபி. ம். நான் ரேசிங்க விட்டுட்டேன்டா. என்ன சொல்ற? அப்படின்ட்டு ஒரு மாரி ஆச்சரியமா தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ பாப்பாங்க. நம்ம ஜங்குக்லாம் சின்னதா ஸ்மைல் குடுத்துட்டு டேங்கோட ஹேர தான்டா அப்படியே கேர் பண்ணுவாங்க. ஏய்! ரேசிங் எனக்கு பிடிக்கும் தான். ஆனா, இப்ப அத விட எனக்கு உன்ன பிடிக்கும். எனக்கு தெரியும். உன்னால என்ன ரேசிங் வேணாம் விட்டுன்னு டைரக்ட்டா சொல்ல முடியலேன்னு. ஒவ்வொரு தடவையும் நான் ரேஸுக்கு போறேன்னு சொல்றப்பலாம், உன் ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. எனக்கு அந்த பெயின உனக்கு குடுக்கணும்னு விருப்பம் இல்ல. அதான். இப்ப என்ன ரேசிங் ஓட முடியாது. அதுக்குன்னு வண்டி ஓட்ட முடியாம இல்லைல. ஆனா அதே சமயம் என்னால வேலையும் பார்க்க முடியாதுடா, ஒருத்தவங்களுக்கு கீழ. கவலைப்படாத. கொஞ்சம் செட்டில் ஆனோனே அந்த வேலைய விட்டுட்டு சுகாவோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிருவேன். உனக்கு ஓகே தால? ஹே! எனக்கு எனக்கு குக்கி நீ வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்ல. இன்னும் 1 வருஷத்துல எனக்கு டிராயிங் கிளாஸ் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஜாப் எனக்கு கிடைக்கும். அதனால நானே உன்ன பார்த்துக்கிருவேன். நீ வேலைக்கு போகணும்லாம் அவசியம் கிடையாது. புரியுதா? நானும் படிச்சிருக்கேன்ல. அப்படியே ஒரு 3 வருஷம் போச்சுன்னா டாக்டரும் முடிச்சிருவேன். வேற என்ன வேணும்? ம்? நீ பாட்டுக்கு வீட்ல இருந்துட்டு என்ன லவ் மட்டும் பண்ணு. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். ஓகேயா? இந்த டீலும் நல்லா தான் இருக்கு. சரி அத ப்ரூவ் பண்ற மாரி ஏதாச்சும் ஒண்ணு குடுத்தா நல்லாருக்கும். அதானே! சார் என்ன வந்ததுலருந்து எதுவுமே கேட்கலன்னு நெனச்சேன். ஏய்! பெயின்லாம் தாங்கியிருக்கேன்டா. அதுவும் ஹார்ட்ல. ஒரு ரிவார்டு எதுவும் இல்லையா என்ன? ரிவார்டு இதெல்லாம் குடுத்துட்டா போச்சு. அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட தான்டா வர மாரி வருவாங்க. பட் சடனா பார்த்தா ஜங்குக்கோட செஸ்ட்ல வந்து கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. இதோட லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு தடவ இந்த மாரி பண்றது தெரிஞ்சுச்சுன்னா உன்ன கொன்றுவேன். புரியுதா? ஆ என் செல்ல குட்டி அப்படின்ட்டு டேங்க தான்டா டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. என் அம்மாவுக்கு அடுத்து நீ ஒரு ஆள் மட்டும் தான்டா. நான் எப்படியோ நான் அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூடா. இந்த மாரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ! ம். நெறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா என்ன மாரி ஒரு அழகான, இன்னசென்ட்டான ஒருத்தன் லைஃப் பார்ட்னர் வர்றது அவ்வளோ ஈஸியா என்ன? யூ டிசர்வ் சம்திங். அதனால தான் நான் கிடைச்சிருக்கேன். ஸோ, என்ன ஒழுங்கா வச்சு பார்த்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோவேன், நான் பாட்டுக்கு உன்ன அடிச்சு வெளிய பத்தி விட்டுருவேன். ஏய்! என்ன அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா என்ன? ஆமா. ஏன்? ட்ரெஸ் ஸ்டைல் பார்க்கணுமா? எப்பயுமே நான் தான் பார்ப்பேன். இந்த விஷயத்துல உனக்கு ஓகேனா? எனக்கு ஓகே தான். அப்படின்டுவாங்க. டேங்கோ சின்னதா ஸ்மிர்க் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கோட நெக்ல தான்டா வந்து ஹார்ஷா கடிச்சு வச்சுருவாங்க. ஜங்குக்லாம் வலி தாங்க முடியாது. ஆனாலும் அப்படியே அத என்ஜாய் பண்ணுவாங்க. டேங்கோட கைய தான்டா டைட்டா பிடிச்சுக்கிருவாங்க. ஆ பல்ல போட்டுட்டியா? இப்பதான் நல்லாருக்கு. நீயும் நானும் கமிட்டட்ன்னு தெரிஞ்சும் இந்த ஊர் இங்க இருக்கவைங்கலாம் உன்ன பார்க்காம இருக்காங்களா? அப்படியே அந்த கண்ண நோண்டணும் போல இருக்கும். இதுல ஐயா வேற அந்த பைக்ல அப்படியே ஹேர தலையில கோரி விட்டுட்டு,
பெரிய மன்மதன் நெனப்பு. ஏய்! நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஐயா மன்மதன் தான்டி. ம். இல்லன்னா இவ்வளோ ஈஸியா நீ எனக்கு கிடைச்சிருப்பியா என்ன? நீ என்ன சொல்ற? அப்ப நான் ஈஸியா கிடைச்சிட்டேன்றியா? இருடா, இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ! வர வர நான் என்ன பேசினாலும் தப்பா எடுத்துக்கிறாரே! ஏய் குல்ஃபி நில்றி. ஏய் நில்றா டேய் நில்றா. ஏய் போடா! எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன். அப்படின்ட்டு டேங் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அவங்க ஷர்ட்டு தான் போட்டுட்டு கீழ வருவாங்க. நம்ம டேங் செம்ம ஹாப்பியா ஜின்னு கூட தான் பேசிக்கிட்டு, அந்த பிளேட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து உட்காந்துருப்பாங்க டேங் பக்கத்துல தான். நம்ம ஜின்னு, நாம்ஜூனும் உட்காந்துருப்பாங்க. சரி, எதுக்கு வந்தம்மா? எதுக்கு வந்த டேங்? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல அங்கிள். எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? அதானே! இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? நீங்க எதுக்கு அவ எப்போ வந்தாலும் பிரச்சனையா பிரச்சனையான்னு கேட்குறீங்க? ஆ? அப்புறம் இந்த வீட்டுக்கு வரவங்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் வருவாங்க. உன் பையன் தான் பெரிய தர்ம வல்லராச்சே! அதான் கேட்டேன். அப்படி இல்ல அங்கிள். அப்பா வந்து இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபேமிலி டுகெதர் வச்சுக்கலான்னு சொல்றாங்க. அதான் உங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான். இதில கேட்குறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே நல்லபடியா நடந்தா நல்லதுல்ல. என்ன ஜின்னு? நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தாங்க. நாங்க எப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைப்பேன்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன? கண்டிப்பா போலாம். அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான்டா பார்ப்பாங்க. டேங்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபைனலா அவங்க லவ் ஆஃப் த லைஃப் வந்து சக்சஸ் ஆகப்போது அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கைய கீழ டேபிள் கீழ பிடிச்சுக்கிட்டு தான்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 1 வீக் போயிருக்கும்டா. அந்த எண்ட் ஆஃப் த வீக் தான் நம்ம ஜேஹோ ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த ஹோட்டல்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டேங்கும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஜங்குக் ஃபேமிலிலேருந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நாம்ஜூனும், ஜின்னும் வந்திருப்பாங்க. பார்க்கும்போது எல்லாருக்கும் செம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா ஜங்குக் வந்திருக்கவே மாட்டாங்க. அ "என்னாச்சு மிஸ் ஜினோ? உங்க பையன் எங்க?" ஐயோ! ஜேஹோப் அது வந்து அவன் இப்போ வந்துருவான். ஒரு 2 நிமிஷம் தான். ஓகே எல்லாரும் வாங்க உள்ள உட்காரலாம். அப்படின்ட்டு ஜேஹோப் தான்டா கூட்டிட்டு போயிருப்பாங்க. டேங்க்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கும். ஏன்னா, அந்த சின்ன ஃபோன்ல தான் டேங் ஜங்குக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜங்குக்கு வந்து ஒரு ரிப்ளையும் குடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே ஒரு மாரி பயமா இருக்கும். ஏன்னா, எப்பயுமே வந்து ஜங்குக்கு வந்து மெசேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணதே கிடையாது. இங்க ஜிம்மினுக்கும் ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். ஏன்னா, டேங் அவ்ளோ பயத்துல இருப்பாங்க. இப்படியே ரொம்ப நேரம் ஆயிரும்டா. கிட்டத்தட்ட 9:00 கிட்ட ஆயிரும். இன்னும் வரவே மாட்டாங்க. ஸோ, அப்பதான் திடீர்னு வந்து அங்க நியூஸ் சேனல் வரும். பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம இன்டர்நேஷ்னல் பைக் ரைடர் வந்து ஒரு லோக்கல் ரைடரோட போட்டிய போடுறாங்க. இத இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் இன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ, போட்டியாளர் பேர் வந்து ஹென்றி, அதுக்கப்புறம் ஜீனோ ஜங்குக்ன்னு வரும். ஸோ, அதில ஜங்குக்கோட பிக்சரையும் காட்டுவாங்கடா. அதில வந்து ஜங்குக் டிரைவ் பண்ற மாரி தான் இருக்கும். ஹென்ரியும் இருப்பாங்க. இத பார்க்கும்போதே ஃபுல்லா எல்லாருக்குமே ஒரு மாரி மனசே போயிரும். அதுவும் டேங்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. "நீ விட்டுட்டேன்னு தானே சொன்ன. இது என்னடா?" அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாரி இருக்கும். டேங்கோட அப்பாலாம் அவ்வளோதான். டக்குன்னு எந்திரிச்சுருவாங்க. ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க மாட்டாங்க. அது வந்து "அண்ணா அவன் வந்து போதும் நிறுத்துங்க. உங்க பையன் இதெல்லாம் விட்டுட்டான்னு தான் என் பையன நான் கெட்டிக் குடுக்குறதுக்கு சம்மதிச்சேன். ஆனா உங்க பையன் திருந்த மாட்டான்னு ப்ரூவ் பண்ணிட்டான். உங்கட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறேன். என் நிலைமையில நீங்க இருந்தா, உங்க பையன இந்த மாரி ஒரு பையன கெட்டிக் குடுப்பீங்களா? சொல்லுங்க நாம்ஜூன்." அப்படின்டுவாங்க. நாம்ஜூன் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா, அவர் வந்து ஜங்குக்கு ஒர்க் போ சொன்னதுக்கே இதுதான் ரீசனு. அப்படின்றப்ப எப்படி இவங்க அத போய் பேச முடியாது. அதனால நாம்ஜூனும் அமைதியா தான் இருப்பாங்க. டேங் தான் அவங்க அப்பாவ ஒரு மாரி ஏக்கமா பார்ப்பாங்க. "இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினாலும் நான் நான் சும்மா இருக்க மாட்டேன் டேங். இதுக்கப்புறம் நீ அந்த ஜங்குக்க பார்க்குறது, பேசுறது எதாச்சும் எனக்கு தெரிஞ்சாலும், நான் செத்ததுக்கு சமம். புரியுதா?" அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்கடா நம்ம ஜேஹோப்பு. நம்ம டேங்லாம் ரொம்ப அழுவாங்க. ஜின்னு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் தான் பண்ணுவாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிருவாங்கடா. நம்ம ஜங்குக் ஏன் இப்படி பண்ணான்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த ரேசிங்குமே எல்லாரும் அங்கே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது நியூஸ்ல போடுற அளவுக்கு பெருசா வந்திருக்கு அப்படின்றப்ப, அது எல்லாருக்குமே ஒரு மாரி பயமா தான் இருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு.
அது மட்டும் இல்லாம டேங்க்லாம் ரொம்ப பயந்துருப்பாரு. ஏன்னா போன தடவ ஹென்றி கூட தான் மேட்ச் விட்டுருப்பாங்க. அப்பயே வந்து ஹென்றி இதுக்கப்புறம் இந்த மாரி லோக்கல் மேட்ச்ல இருக்கக்கூடாதுன்னு பேச்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்படி நடந்ததெல்லாம் தெரிய வரமேது, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப பயமா வேற இருக்கும். ஸோ இந்த ஒரு குழப்பத்தோட தான் டேங்கும் அங்கேருந்து போயிருப்பாங்க. கண்டிப்பா ஜங்குக்கு அதுக்கு மேல மீட் பண்ண முடியாது. என்ன பண்ண போறோம்ன்னு தெரியாம தான் அவங்க ஃபோன தான் இறுக்க பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. "ஒரு ஃபோன் பண்ணுடா" அப்படின்ட்டு. ஸோ இங்கனக்குள்ள இந்த ஸ்டோரி முடியுதுடா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபைனல் எபிசோடு ஐ திங்க் நெக்ஸ்ட் எபிசோட முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல எஃப்எஃப்ஓட வரேன். அதாவது நல்ல ஸ்டோரியோட வரேன். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா, பாய் பாய், சராங்கே, லவ் யூ டா.